வருஷம் வருஷம் தீபாவளிக்கு முறுக்கும் அதிரசமும் நாங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவோம். இந்த வருஷம் முறுக்கு வந்து சூப்பராக சுட்டி எடுத்தாச்சு. முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக வரணுன்னா கடையில் மாவு பச்சரிசின்னு சொல்லிட்டு விற்கும். அந்த அரிசியை நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு படி மாவு பச்சரிசி வாங்கிக்கிட்டேன். அதை வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் 1/4 படி உளுந்து, 1/4 படி இட்லி அரிசி. உளுந்து வந்து நல்லா வறுத்து பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இட்லி அரிசியும் நல்லா வறுத்து பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கணும். இதை எல்லாத்தையும் கலந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பச்சரிசி தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி கூட நீங்கள் முறுக்கு மாவு ரெடி பண்ணலாம். இப்போ இதை எல்லாத்தையும் மிஷினில் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் பட்டர், உப்பு, தண்ணி இது 3ஐயும் கலந்து நல்லா மாவு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ சூப்பராக முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. நீங்கள் தீபாவளிக்கு என்னென்ன பலகாரங்கள்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.